ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் குஷியாக இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டாவது செப்டர் போன தடவை வந்து ரெண்டாவது செப்டர் முதல் சப்ஜெக்ட் முடிச்சோம். நம்ம ரெண்டாவது செப்டர் முடிக்கும். ஓகேவா? ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னதுன்னா லிவிங் ப்ரோசஸ் இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இதுதான் அது யூனிசெல்லுலர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னா என்னது? அந்த உயிரினத்துக்கு ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம போன தடவை முதல் சப்ஜெக்டில் படித்தோம்ல, நம்மளுக்கு நெகத்தில் செல் இருக்குது, செதையில் செல் இருக்குது, முடியில் செல் இருக்குது அப்படின்னு படித்தோம்ல. அந்த அத்தனை முடியை ஒரு எக்ஸாம்பிள் முடி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நீட்டு முடியில் 1000 கணக்கான செல்ஸ்ங்க இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட முடின்னு ஒன்று உருவாகும். இந்த முடி உருவானதுக்கப்புறம் அது நம்ம தலையில போய் சேருது. தலையில உள்ள நிறைய செல்ஸ் சேர்ந்து அது ஒரு தலையா மாறி அப்புறம் கை, கால், உடம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனா அது உருவாக்குது. ஆனா இதுங்க அப்படி இல்லை. இதுங்க ஃபுல்லாவே ஒரே ஒரு செல் தான். அதான் வித்தியாசம். இது முழுசாவே ஒரே ஒரு செல் தான். ஸோ நம்ம இந்த பயாலஜியில நம்ம 4ல படிக்க போகிறது 2 செல் தான் முக்கியமானது. 2 யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான் முக்கியமாக படிப்போம். அதாவது எமியோபா, ரெண்டாவது பாராமெசியம். ஓகேவா? இந்த எமியோபா.sp போட்டிருக்கோம். எமியோபா.sp, பாராமெசியம்.sp இது மாதிரிலாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த எஸ்பின்னு என்ன அர்த்தம்னா அது ஸ்பீசிஸ் அதுக்கு பேர். அது சுருக்கமாக எஸ்பின்னு போடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த எமியோபாவும் பாராமெசியம் பற்றியும் நம்ம முழுசாக அதோட மூவ்மெண்ட்டு, ரியாக்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டிமுலி, அப்புறம் எப்படி சாப்பிட்றது, எப்படி அதை வளரும், எப்படி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும். ரீப்ரொடியூஸ்னா குட்டி போடும். ஓகேவா? புள்ள பொறுக்கிறது நம்மள மாதிரி மனசால் மாதிரி பொறுக்காது. இதோட பொறுக்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக போயிருக்கோம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எமியோபாவும் பாராமெசியமும் எப்படி மூவ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நவுறுது. இதுங்க எல்லாம் எங்க வாழணும் தெரியுமா? இவங்க எங்க வாழணும்? தண்ணியில, குளத்துல. முக்கியமா இதுங்க வந்து இந்த ஆத்து குளத்தெல்லாம் இருக்குல்ல, இந்த மீன்லாம் போய் குடிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு மாதிரி சேர் குளம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குளத்துல தான் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் லேக், இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் போன், அந்த மாதிரி சேத்துலலாம் இருக்காது. இது அந்த மாதிரி ஆற்று தண்ணிங்க, ஆறு, குளம், அதுங்க அந்த மாதிரி தண்ணியில தான் இதுங்க வாழும். இதுங்க தண்ணியில தான் வாழுங்க தெரியுமா? காத்துலலாம் வாழுங்க. ஓகேவா? ஸோ இதுங்க எப்படி மூவ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எமியோபா. எமியோபா பார்த்தீங்கன்னா அதோட பாடி எப்படி இருக்குங்க? அது ஒரு மாதிரி ஜெலி போல, ஸ்லைம் போல இருக்கு பாருங்க. ஸ்லைம் அன்னைக்கு நான் முதல் சப்ஜெக்ட்ல சொல்ல ஸ்லைம்னா என்னதுன்னு, ஸ்லைம் போல இருக்கு பாருங்க. அப்போ இது எப்படி மூவ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு சீடோபோடியான்னு சொல்லுவாங்க. அந்த பி வந்து சைலண்ட் பி. ஸோ அதோட ப்ரொனன்சியேஷன் சீடோபோடியான்னு சொல்லுவாங்க. சீடோபோடியா ஏன் சீடோபோடியா ஏன்னா ஏன் அன்னைக்கு சொல்லித்தரல சிங்குலர் ப்ளூரல் பற்றி ஒரு பேர் ப்ரொனன்சியேஷன்ல அதோட அது எப்படி சொல்லுவாங்கிற அந்த விதம் மாறுது பாருங்க. சீடோபோடியா அன்னைக்கு நம்ம படிச்சது என்னது? மித்தோகாண்ட்ரியான்னா ஒன்று, மித்தோகாண்ட்ரியானா நிறைய. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீடோபோடியால சீடோபோடியா. ஓகேவா? இந்த சீடோபோடியா பார்த்தீங்கன்னா ஒன்று. அதாவது இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க.
அது ஒன்று அதோட கால் மாதிரி ஃபால்ஸ் ஃபீட் சீடோபோடியம். நிறைய ஃபால்ஸ் ஃபீட் நிறைய கால் இருந்துச்சுன்னா அதுங்களை எல்லாத்தையும் என்னன்னு கூப்பிட்டாங்க? சீடோபோடியம். இதுதான் அது பேர். ஓகேவா? ஸோ இந்த எமேபா வந்து எப்படி இந்த சீடோபோடியா, அதாவது அதோட ஃபால்ஸ் ஃபீட்டை யூஸ் பண்ணி அது மூவ் பண்ணும். எப்படி மூவ் பண்ணோம்னா, இதோட உடம்பு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்லைம் போல இருக்கும்னு சொன்னேன்ல, அப்படியே இது எப்படி மூவ் பண்ணோம்னா இதோட இந்த உடம்பு வந்து ஒரு மாதிரி நீட்டாகும். இந்த மாதிரி நீட்டாகும். அது ஒரு ஃபால்ஸ் ஃபீட்டை உருவாக்கி அதுல இந்த சைட்டோபிளாசம் இருக்கு பாருங்க. சித்தோபிளாசம்னா என்னன்னு சொல்லி தந்தாங்க நினைக்கி. சித்தோபிளாசம்னா அதோட உள்ளுக்கு இருக்கிற அந்த ஏரியா ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? அதுதான் சித்தோபிளாசம். ஸோ இந்த எமேபாக்குள்ளேயும் சித்தோபிளாசம் இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபீட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இந்த சித்தோபிளாசம் இங்க இருக்குல்ல, சித்தோபிளாசம் இதெல்லாம் அதுக்குள்ள பூந்து அது அந்த மாதிரி இருக்கும். இப்ப வெனம் பார்த்துருக்கீங்களா? வெனம் வெறும் அது ஒரு அதுக்கு உடம்பு எல்லாமே வெறும் அது ஒரு வெனமா இருந்துச்சுன்னா சின்னதா அது எப்படி போகும்? ஒரு மாதிரி கால் விரிச்சு ஒரு மாதிரி ஸ்லைம் போல இருக்கும்ல, அது எப்படி மூவ் பண்ணும்? அந்த மாதிரிதான் போகும். வெனம் படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி மூவ் பண்ணும். ஓகேவா? வெனமே அது ஸ்லைமா இருக்கும்போது மனுஷனுக்குள்ள பூந்துக்கு போட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இது மூவ் பண்றது. இப்படிதான் மூவ் பண்ணும். ஆனா பராமசியம் எப்படி மூவ் பண்ணும்? பராமசியம் எப்படி மூவ் பண்ணும்னா ரித்மிக் சிலியா பீட். அந்த ரித்மிக் சிலியம் பீட்னா என்னது? சரிங்களா? இப்படி நீட்டா முடி போல இருக்கு பாருங்க, பூரா அவனோட கால் மாதிரி. அதுதான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிலியான்னு சொல்லுவாங்க. இந்த முடி போல இருக்கு பாருங்க, சிலியான்னு சொல்லுவாங்க. ஸோ ரித்மிக் சிலியா பீட்னா இந்த மாதிரி போகும். அந்த கால்லாம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி வேவ் போல போகும் இந்த மாதிரி. இப்ப மில்லிபீட் பார்த்துருக்கீங்களா? இது சில பேர் வந்து மரம் வெட்டன்னு சொல்லுவாங்க. மரம் வெட்ட பூரானுங்க, மரம் வெட்ட பூரா இந்த நிறைய கால் இருக்கிறது பூச்சிங்களாம் எப்படி நான் வரும்? ஒரு மாதிரி இப்படிதானே போவோம் கால்லாம். அது இப்படி போனுச்சுன்னா அந்த மூவ்மெண்ட், அதோட கால் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி வேவ் போல இருக்கும். அந்த மாதிரிதான் இது நவுறும் போது அதோட அந்த சிலியெல்லாம் ஒரு மாதிரி நீச்சல் அடிக்கிற போல இப்படி போகும். ஆனா அது முன்னுக்கு இந்த மாதிரி போகும். புரியுதா? அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ சிம்பிள். எப்படி மூவ் பண்ணோம்னா யூசிங் இட்ஸ் ஃபால்ஸ் ஃபீட். சிம்பிள். இதுதான் எமேபாவோட. இப்போ பராமசியமோட மூவ்மெண்ட் என்னது? சிம்பிள் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூசிங் ரித்மிக் சிலியா பீட்ஸ். ஓகேவா? ரித்மிக் சிலியா பீட்ஸ், ரித்மிக் சிலியம் பீட்ஸ் இல்லை, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா இந்த சிலியாவும் சிலியமும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதே சிங்கியுலர் ப்ளூரல் தான். சிலியானா நிறைய, சிலியம்னா ஒண்ணு. ஓகேவா? அவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு. இப்ப நம்ம எப்படி அது ஸ்டிமுலிக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். How it reacts towards stimuli-ன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டிமுலினா என்னது? இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், ஓவர் வெளிச்சம், அதுக்கு நல்ல இல்லாத சரௌண்டிங்கு, கெமிக்கலு,
அப்புறம் ஸ்டிமுலினா என்னது? இப்போ நம்ம ஸ்டிமுலினா ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல. இப்போ சத்தம் வந்துச்சுன்னா அது கேட்கறதுக்கு காது வேலை செய்யும். இப்போ நம்ம ஏதாச்சும் சொல்ல போகிறோம்னா பேச போகிறோம்னா வாய் யூஸ் பண்ணி பேசுகிறோம், ஓகேவா? அந்த சத்தத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல, அந்த சத்தம் தான் அந்த ஸ்டிமுலி, ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த எமேபாவை பரமசிவம் எப்படி இந்த ஸ்டிமுலிக்கு ரியாக்ட் பண்ணுங்க? சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஓவராக இந்த மாதிரி நெருப்பு, இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், இங்கே பட்டுன்னு வெடிச்சு நெருப்பு உண்டாயிடுச்சு பாருங்க, நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், ஓடி வெளியாயிருவேன், வீட்டை விட்டு வெளியாகி ஓடி போயிடுவேன் எங்கேயாவது. அதுதான், அதே தான் அதுங்க. இதுங்க எதுக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம்னா கெமிக்கல். பிரைட்டான லைட்டு, அப்புறம் டச், 3 சிம்பிள், 3 பாயிண்ட். பிரைட்டான லைட்டு, டச்சுக்கு, அப்புறம் கெமிக்கல்ஸ், ஓகேவா? சிம்பிள். ஃபயர்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதுங்க வாழ்றதே தண்ணியில தான். ஸோ அங்கே எப்படி ஃபயர் வரும், ஓகேவா? இது 3 சிம்பிள், மேட்ரு முடிஞ்சு. இது நீட்டாக நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இது நீட்டாக எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அஃபால் பண்ண வேண்டியதில்லை, அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே சும்மா உங்களுக்கு வர்ற இங்கிலீஷ் வர்ற மலாய் லாங்குவேஜில் நீங்களே எழுதிடுவீங்க, ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. ஓகே, இப்போ நம்ம 3வது பார்க்க போகிறோம். 3வது என்னதுன்னா நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்னா என்னது? சாப்பாடு, எப்படி சாப்பிடும், இது 2க்கும் எப்படி சாப்பிடுங்க, எப்படி தீனி பிடிச்சி போடுங்க, ஓகேவா? இது நம்ம அழைச்சிடணும். இந்த எமேபா இருக்குல்ல, ஓகே, இந்த எமேபா இருக்குல்ல, எமேபா எப்படி நவுந்து போகும்? அதோட சூடோபோடியா அதை வச்சு தானே, அதோட அந்த ஃபால் ஸ்பீட் யூஸ் பண்ணி தானே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இங்கே ஒரு சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க, அது இந்த மாதிரி காலை உருவாக்கி இதனாலதான் ஷேப்பு மாற்ற முடியுங்க, வேணும் போல. ஸோ இது என்ன பண்ணோம்னா, இந்த சாப்பாடு இப்படி இருக்குல்ல, இது ஒரு மாதிரி காலை போல உருவாக்கி அப்படியே இது முடிஞ்சிடும். இப்போ நான் திரும்பவும் அறியேன், முதல்ல எப்படி போகும்னா இப்படி போகும், அப்புறம் அது அப்படியே இன்னும் பெருசாகி இப்படி போகும், அப்புறம் கடைசியா என்ன ஆயிரும்னா இது 2 ஒட்டிடும். ஒட்டுனதுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு இதுக்குள்ள பூந்துடும். அவ்வளவுதான், அதை பிடிச்சி போடுது சாப்பாடு. ஸோ இந்த சாப்பாடு உள்ள பூறது இல்லை, உள்ள பூந்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள லைசோசோம் இருக்கும். லைசோசோம் என்னன்னு படிச்சது தானே அன்னைக்கு அந்த வீடியோல வீடியோ. லைசோசோம்னா என்னது? லைசோசோமோட ஃபங்க்ஷன் breaks down complex particles using hydrolyzed enzymes. அந்த லைசோசோம்குள்ள என்ன இருக்கும்? ஹைட்ரோலைஸ்ட் என்சைம்ஸ் இருக்கும். அந்த ஹைட்ரோலைஸ்ட் என்சைம்ஸ் என்ன பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் பார்ட்டிகல்ஸை, புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸை உடச்சி சின்னதாகிக்கும். அதுதான். ஸோ இதுக்குள்ள இருக்கிற அந்த லைசோசோமு அந்த சாப்பாடு உள்ள கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதோட என்சைம், லைசோசைம்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி அந்த சாப்பாடை சின்னதாக உடைச்சிடும். ஹைட்ரோலைசேஷன் வச்சு, அதாவது என்னது, தண்ணி வச்சு உடைச்சிடும். அந்த லைசோசோம் இருக்குல்ல, அந்த என்சைம் லைசோசைம்ன்றாங்க, அது சேம் தான். அதுவும் ஹைட்ரோலைஸ்ட் என்சைமும் சேம் தான். ஆனால் ஏன் அந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னா,
என்சைம் லைசோசைம்னு கூப்பிடுறாங்கன்னா அந்த ஹைட்ரோலைஸ் என்சைம்ஸ் இங்கே இருக்குது அந்த லைசோசோம்குள்ள இருக்கு. அதில் வந்து என்சைம் லைசோசைம்ன்றாங்க. சிம்பிள் மேட்ரு, அவ்வளோ கன்ஃபியூஸாலாம் ஆக வேண்டியது. என்சைம் லைசோசைமோ ஹைட்ரோலைஸ் என்சைமோ ஒன்று தான். அதுங்க அந்த ரெண்டு என்சைமோட வேலையும் தண்ணி வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸான மொலிகுல்ஸை உடைக்கணும். ஸோ உடைச்சு என்ன ஆகும்? டைஜஸ்டான சாப்பாடு, அந்த டைஜஸ்டான பொருட்கள்லாம் இதுக்குள்ள நியூட்ரியனா போய் சேர்ந்துடும். டைஜஸ்ட் ஆகாதெல்லாம் இது நவுந்துக்கிட்டே நவுந்து போகுதுல்ல, அந்த டைம்ல அந்த டைஜஸ்ட் ஆகாத அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியே டைஜஸ்டாக தான் ஆகலையே, அதான் டைஜஸ்ட் ஆகலையே, அதை அப்படியே வெளியே தூக்கி போய்கிட்டே அப்படியே அந்த தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போயிட்டு போயிடும். அடுதான் இதோட வேலை. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எமியோபாக்கு ஃபேகோசிட்டோசிஸ்னு. ஃபேகோசிட்டோசிஸ், அவ்வளோதான் எமியோபாக். இப்போ நம்ம பரமேசம் போகும். பரமேசம் எப்படி மூவ் பண்ணுவோம்? ரித்மிக் சிலியா பீட்ஸ். ஸோ அந்த ரித்மிக் சிலியா பீட்ஸ் பயிற்சி அது ஒரு சாப்பாடு கிட்ட மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரல் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, ஓரல் குரூப் தான் அதோட வாய். ஸோ இந்த சாப்பாடு இப்படி இருக்கணும் போது இது அப்படியே நீச்சல் அடிச்சு இந்த சாப்பாடு கிட்ட வந்து இந்த சாப்பாடை வந்து வாயில் எடுத்தோம், இந்த ஓரல் குரூப்ல எடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். இந்த எமேபா டைஜஸ்ட் பண்ணிச்ச அதே போல டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அன்டைஜஸ்டான பொருட்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க வெளியாயிரும்னா அனல் போர்ல வெளியாயிரும். அதாவது டெக்ஸ்ட் புக் படி பார்த்தா இது ஏனஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்க எனல் போர்னு சொல்லியிருக்கேன். எனல் போர்னா என்னது? ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் வந்துருக்கு, சூத்து. அதான் சென்சர் பண்ண வேண்டியதில்லை, நம்ம பயாலஜியில் படிக்கிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகும். ஓகேவா? என்ன அண்ணன் திடீர்னு எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க, இது நம்ம பயாலஜியில் படிக்க வேண்டியது. இதுக்கே நீங்கள் எப்படி யோசிச்சா நான் அப்புறம் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லாம் இருக்குது, அதுக்கு வரேன் நான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எனல் போர் மூலியமா இந்த அன்டைஜஸ்டான ஃபுட்லாம் டீ போல வெளியாகும். சிம்பிள் மேட்ரு, அவ்வளோதான். ஸோ அப்போ நான் எழுந்துறேன் பாருங்க. யாருக்காவது நோட்ஸ் அந்த மாதிரி எழுந்துருது, இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்களா அப்பால் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வீடியோ அப்படியே வாட்ச் பண்ணலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணி போகும். ஓகேவா? முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் நடுவில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் சில நேரம் கொடுப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. ஓகேவா? ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த எமேபாதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், இதனால தான் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த எமேபாவில் ஒரு விஷயத்த விட்டுட்டேன். என்னன்னா இந்த சாப்பாடெல்லாம் இழுக்குதுல்ல, சாப்பாடெல்லாம் உள்ளே போகுதுல்ல, அதெல்லாம் எங்கே போகும்னா உள்ளே போகும்போது ஃபுட் வெக்குவல்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபுட் வெக்குவல் லைசோசோம் கூட போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை உடச்சி சின்னதாகிக்கிறோம் அந்த லைசோசோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே அந்த ஃபுட் வெக்குவல் பாருங்க, ஃபுட் வெக்குவல் இது போயிட்டு இந்த லைசோசோம் கூட போய் கொம்பைன் ஆகும். கொம்பைன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட் அந்த சாப்பாடு வந்து உள்ளே எடுத்துக்கும். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் அது அதோட வேலையை பண்ணும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா இதனால தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண என்னன்றது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியாச்சு, அண்ணன் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நம்மளும் வந்து ரோபோட் கிடையாது, எல்லா விஷயத்தையும் ப்ரோக்ராமிங் போல் அப்பால் பண்ணிட்டு 1-2 மிஸ் ஆக தான் ஆகும். அதை நம்ம திரும்ப படிக்க அது நம்மளுக்கு மனப்பாடமாக ஆக வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு 90% 99% சான்சஸ் இருக்கும். இதுக்குதான் அடிக்கடி நீங்கள் இது இப்போ வீடியோ பார்க்குறீங்களா, வீடியோ பார்த்துட்டு போய் அழகா படுத்துடலான்னு இருக்காதீங்க.
வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லத்தியன்சிங்க திரும்பவும் வீடியோவை பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இங்கே நிற்கும். அப்படி இல்லைன்னா அவங்க போச்சு முட்டை தான் பறிச்சிடும். ஓகேவா? நான் அண்ணன் அனுபவத்துலேருந்து பேசுகிறேன். அதனால் தயவு செஞ்சு செய்யுங்க. இதோட தான் முடிஞ்சுது. அமேபாவோட நியூட்ரிஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ பராமரிசமாக என்னது சிம்பிள். சாப்பாடு இருக்கும் உள்ள ஓரல் குரூப் மூலியமா. ஸோ இதோட ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அந்த ஃபுட் வைக்கோல் போயிட்டு லைசோசோம் கூட சேர்ந்துட்டு அது வந்து சாப்பாடை வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டோம். அன்டைஜஸ்ட் ஆகாது வந்து இதில் விளையாடும் பேக்கில். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நியூட்ரிஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போக போகிறோம்னா எக்ஸ்கிரீஷனுக்கு போக போகிறோம். எக்ஸ்கிரீஷன் என்னது? சுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த எக்ஸ்கிரீஷன் வந்து எப்படி நடக்குது? ரெண்டுத்துக்குமே சேம் தான். பாராமெசிமுக்கும் அமேபாக்கும் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ இந்த ரெண்டு உயிரினமும் எங்க வாழுதுன்னா தண்ணியில தானே வாழுது. அப்போ அந்த தண்ணியில வாழும் போது அந்த கடல் தண்ணி, அந்த கடல்ல அந்த குளத்து தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் எப்படின்னா இதுக்குள்ள கான்ட்ராக்டிவ் வேக்குவல்ஸ்னு ஒன்று இருக்கும். கான்ட்ராக்டிவ் வேக்குவல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டிவ் வேக்குவல். ஸோ இதுக்குள்ள அந்த தண்ணிங்க போகும். அந்த தண்ணிங்க இந்த ஸோ அந்த தண்ணிங்க இந்த கான்ட்ராக்டிவ் வேக்குவல்குள்ள போகும்போது கான்ட்ராக்டிவ் வேக்குவல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், பெருசாகும். கான்ட்ராக்டிவ் வேக்குவல்குள்ள வந்து அந்த தண்ணிங்க பூந்து அது மேக்சிமம் அளவுக்கு பெருசாகிடுச்சுன்னா அதே சொந்தமாக தண்ணிங்க வெளியாகிடும். மூத்திரம் போல் அது போயிடும். அப்படி அப்புறம் திரும்ப தண்ணி எழுக்கும், அப்புறம் போயிடும். இந்த மாதிரி தான் இந்த கான்ட்ராக்டிவ் வேக்குவல்ல அந்த தண்ணி போதும் வெளியாகும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒஸ்மாசிஸ் சொல்லுவாங்க. தண்ணி உள்ள பூந்து வெளியாகுதுல, ஒஸ்மாசிஸ் சொல்லுவாங்க. இந்த தண்ணி பூந்து வெளியாகிறது வந்து இது ஒரு லெவலோட இருக்குல்ல. ஓவரா தண்ணி இழுத்து அந்த கான்ட்ராக்டிவ் வேக்குவலே வெடிக்கிற அளவுக்கு ஆகாம அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்குல்ல, அழகா ரெகுலேட்டா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஒஸ்மோ ரெகுலேஷன் வாங்க. ஸோ இந்த ஒஸ்மாசிஸ் ஒஸ்மோ ரெகுலேஷனை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஒஸ்மாசிஸ்னா தண்ணி உள்ள போறது வெளியாகிறது. ஒஸ்மோ ரெகுலேஷன்னா அந்த தண்ணி உள்ள போறது வெளியாகிறது வந்து அது இவ்வளோ கண்ட்ரோலா இருக்கு, ரொம்பவும் இல்லாம குறவாகவும் இல்லாம கண்ட்ரோலா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஒஸ்மோ ரெகுலேஷன். ஸோ சிம்பிள், இவ்வளோதான். கான்ட்ராக்டிவ் வேக்குவல்குள்ள தண்ணி போகிறோம், ஒஸ்மாசிஸ் மூலியமா தண்ணி வெளியாகும். ஸோ இது எல்லாமே ஒஸ்மோ ரெகுலேஷன் மூலியமா கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஓகேவா? மற்ற விஷயங்க கார்பன் டை ஆக்சைடு, எமோனியமு, இதுவும் ஆக்சுவலி எக்ஸ்கிரீஷன் தானே. எக்ஸ்கிரீஷன்னா அதோட சீசா திஞ்சா மாதிரி கீழே ஒரு அழுக்கு ஜாமா வழியாக ஒரு மாதிரி அழுக்கு ஜாமா. ஓகேவா? ஸோ இதுங்க மூச்சு இழுக்கிறது ஆக்சிஜன் தான். அதனால கார்பன் டை ஆக்சைடு தான் அதோட எக்ஸ்கிரீஷன். இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியாகும்னா, கார்பன் டை ஆக்சைடும் எமோனியமும் எப்படி வெளியாகும்னா நார்மல் சிம்பிள் டிஃப்யூஷன். உள்ள இந்த காற்று போகிறது இல்லை, ஆக்சிஜனு பூந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக வெளியாகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு மாதிரி மூக்கில் போடணும், தொண்டையில் போடணும், அப்புறம் லங்ஸ்க்கு போகணும், அங்கே போயிட்டு ரத்தம் மூலியமா காற்றை மாற்றோம், அந்த மாதிரிலாம் இல்லை. இது பூந்தோடனே வெளியாயிடும், பூந்து வெளியாயிடும். அந்த மாதிரி சிம்பிளான மேட்ரு. ரெண்டுத்துக்குமே சேம் தான், அதே மாதிரி தான். தண்ணி உள்ள போகிறோம், கான்ட்ராக்டிவ் வேக்குவல் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும், மேக்சிமம் அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஒஸ்மோசிஸ் மூலிமா தண்ணி வெளியேறும். இது எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஒஸ்மோ ரெகுலேஷன் வைங்க. கண்ட்ரோலாக இருக்கிறதுனால ஒஸ்மோ ரெகுலேஷன் வைங்க. அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் பாராமெசிமுக்கும்
பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா க்ரோத்துக்கு போகிறோம். எப்படி வளருதுங்க? வளருது சிம்பிள் தான், நீட்டாக அஃபால் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. வளருது எப்படி? சீட்டோபிளாசமாவை எப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த வெனம் பார்த்தீங்களா, வெனம் அது அப்படியே பெருசாகும், அப்படியே விரிஞ்சு அப்படியே அதோட அந்த ஸ்லைம் வந்து அப்படியே விரிஞ்சு பெருசாக அந்த மாதிரி தானே ஆகும். அந்த மாதிரி தான் இந்த சீட்டோபிளாசமா இருக்குல்ல, சீட்டோபிளாசம் நாளுக்காக பெருசாகும், பெருசாகி அப்படியே பெருசாகிக்கிட்டே போயிடும். அப்படிதான் அது வளரும். தனியா அது ரெண்டாலும் பிரியாது. ரெண்டா பிரியறது வந்து அதுக்கு பேர் வந்து ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து க்ரோத், வளருது. அதனாலதான் இந்த மாதிரி. ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ க்ரோத் பத்தி எழுத வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா க்ரோத் என்னது? எக்ஸ்டென்ஸ் இட்ஸ் சீட்டோபிளாசம், அவ்வளோதான். எக்ஸ்டென்ஸ் இட்ஸ் சீட்டோபிளாசம், சிம்பிள். எக்ஸ்டென்ஸ் இட்ஸ் சீட்டோபிளாசம் பை வாட்? எப்படி அது அந்த சீட்டோபிளாசமை எக்ஸ்டெண்ட் பண்ணுது? பை சிந்தசைசிங் நியூ சீட்டோபிளாசம். ஓ, என்னோட இது எல்லாம் சயின்டிஃபிக் பேராக இருக்கு, போட்டு சாவடிக்கிறீங்க. சிந்தசைசிங்னா ப்ரொடியூஸ், உருவாக்கு. நியூ சைட்டோபிளாசம்னா புது சைட்டோபிளாசமும் உருவாக்கும். அவ்வளோதான். நான் சொன்னேன்ல, இதை அதே சொன்னமா உருவாக்கும், புது சைட்டோபிளாசமை உருவாக்கும். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட். க்ரோத். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸ்கிரீஷன் பற்றி படிச்சிடலாம். அந்த எக்ஸ்கிரீஷன் பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அண்ணன் வந்து ரெஸ்பிரேஷன் பற்றியும் சொல்லித்தாங்க. ரெஸ்பிரேஷன் எப்படின்னா சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியம் சொல்லலாம். எப்படி காற்று உள்ளே போகும், காற்று வெளியாகும்னு சிம்பிளாக உள்ளே பூந்ததோட வெளியாகும், அவ்வளோதான். சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா ஆக்சிஜன் உள்ளே பூரம், கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். அது அப்படியே மாறி கார்பன் டை ஆக்சைடாக வெளியாகும். ஓகேவா? அதே தான் எமேபாக்கும் பரமசிவமுக்கும் ரெண்டுத்துக்குமே சேம் தான் இந்த வகையில். இது ரெண்டுமே எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா மூவ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரீப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த சப்தபி கடைசி இதுக்கு வந்துட்டோம், ரீப்ரொடக்ஷனோட. பராமரிசமோ எமேபாவும் ரீப்ரொடக்ஷனோட வந்துட்டோம். ஓகேவா? தூங்காதீங்க, தெளிவாக இருங்க. கடைசி இது முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய் படுத்து தூங்கிடலாம். ஓகே, இதுதான் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்த ரெண்டும் எமேபாவும் பராமரிசமும் ரீப்ரொடக்ஷன் சேம் தான். என்ன வித்தியாசம்னு அப்புறம் சொல்றேன். சேம் எந்த வகையில சேம்னா, ஒரு நல்ல சரௌண்டிங்கு, நல்ல என்வாயர்மெண்ட், நல்ல டெம்பரேச்சரு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுங்கெல்லாம் எப்படி குட்டி போடுவாங்கன்னா, இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எமேபா இருக்கு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே பிரிஞ்சு ரெண்டாயி இது ஒரு எமேபாவாயிரும், இது ஒரு எமேபாவாயிரும். அந்த மாதிரி தான், அதே தான் இருக்கும். பாதியா பிரிஞ்சு ரெண்டாயிரும். ஆனா என்வாயர்மெண்ட் நல்லா இல்லை, சில்லுன்னு கோல்டா அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இதுங்க உருவாக்கும்னா, இந்த எமேபா இருக்குல்ல, இது ஒரு விதமான ஸ்போரா உருவாக்கும். ஸ்போர்ஸ் இந்த சிண்டாவான்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு விதமான ஸ்போர்ஸு, அது அப்படியே பரவி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சிண்டாவான் பிறப்போம். மஷ்ரூம்ஸ் சிண்டாவான் வளரும், அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்போர்ஸ் அந்த மாதிரி தான் இது. ஸ்போர்ஸ் உருவாக்கி அது நல்ல சரௌண்டிங், நல்ல டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் பண்ணிடும். ஏன்னா அது வந்து எமேபாவாக மாறிடும். முட்டை மாதிரி இல்லை. இந்த ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர் பார்த்துருக்கீங்களா? ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டரில் இந்த ஏலியன் எப்படி முட்டை போடும், முட்டை போட்டதுக்கப்புறம் அது ஒரு நல்ல சரௌண்டிங், நல்ல இதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முட்டையிலேருந்து வெளியாயிடும் அந்த ரெண்டு. அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக அந்த படம் பார்த்து. இதுக்கு சிங்கா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். அந்த படம் ஜோக்கான படம், போய் பாருங்க, ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு
படுக்கிறதுனா படுத்துக்கோங்க. படுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை பாருங்க. ஜோக்கான படம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அமேபா அதோட 2வது உயிரை உருவாக்கும். ஓகேவா? நல்ல சரௌண்டிங்காக இருந்துச்சுன்னா ரெண்டுமே தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைனரி ஃபியூஷன் சொல்லுவாங்க. பைனரி ஃபியூஷன். ஓகேவா? இது அமேபா. பாராமெசியம் என்ன பண்ணோம்னா, இந்த சரௌண்டிங் நல்லா இல்லைன்னா பாராமெசியம் என்ன பண்ணோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா அதுங்க இன்னொரு உயிரை உருவாக்கும். அதுக்கு பேரு கொஞ்சுகேஷன் சொல்லுவாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி மனுஷன் எப்படி பண்ணுவான், அனிமல்ஸ் மிருகவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான் பாராமெசியமுக்கு மட்டும் அந்த ஒரு தன்மை இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா அது உருவாக்கும். சயின்டிபிக் பேர் என்னதுன்னா கொஞ்சுகேஷன். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு முடிஞ்சு. 2வது சப்ஜெக்டுக்கு இப்போ பாராமெசியம் பற்றியும் அமேபா பற்றியும் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கும். அஃபால் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், மறு நிமிஷமே மறந்துடுவீங்க. அஃபால் பண்ணி எழுந்துற வரைக்கும் இருக்கும். அதை பற்றி என்னதுன்னு டீட்டெயிலாக கேட்டால் மறந்து முழிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு தடவை படித்தாலே ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், 2வது சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. நான் உங்களையே 3வது சப்ஜெக்டில் பார்க்குறேன். ஓகேவா? பை.